வணக்கம். செய்திகள் வாயிலாக மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பாக தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு பல அறிவு சார்ந்தவர்கள் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பட்டியலும் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கையினுடைய பொருளாதாரம் சார்ந்து வரி விதிப்பு முறைகள் பற்றியிருக்கின்ற விஷயம். அவர் சொன்ன விடயங்களை அவதானிக்கின்ற நேரம், இப்போது இருக்கின்ற அரசாங்கம் வரியினுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் பொருளாதாரத்தை விஸ்தரிக்க வேண்டும். பொருளாதாரத்தை விஸ்தரித்தால் மட்டுமே இங்கு வரி வருமானம் அறவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நிறுவனம் லாபம் ஈட்டினால் மட்டும்தான் லாபம் சார்ந்திருக்கின்ற வரி அவர்கள் மீது விதிக்கப்படலாம். எனவே ஒரு நிறுவனம் லாபம் இல்லாமல் இயங்குகின்ற நேரம் வரி வருமானம் அறவிடுவது என்பது பெருந்தொகையான வரி வருமானம் அறவிட முடியாது. எனவே கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் விரிவுபடுத்தப்பட்டால் மாத்திரமே வரி வருமானம் என்பது நாட்டுக்கு கிடைக்கும் என்ற விடயத்தையும் அதே தருணத்தில் புதிய அரசாங்கமாக அன்றுகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு உடனடியாக ஒரு சம்பவம், பாதுகாப்பு கேள்விக்குறி இலங்கையில் ஏற்பட்டது. இந்த அரகம்பை குடாவில் நடந்த தாக்குதல் தொடர்பான எச்சரிக்கை நடவடிக்கை என்பது இலங்கை மீது பொருளாதாரம் சார்ந்திருக்கிற விஷயங்கள் இது கண்டிப்பாக செல்வாக்கு செலுத்தும். ஏனென்றால் பாதுகாப்பு சார்ந்த ஒரு கேள்வி எழும்புகின்ற நேரம் சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகை என்பது குறையும். பொருளாதார முதலீடு இலங்கையில முதலீடு செய்ய விரும்பக்கூடியவர்கள் யோசிக்கிறதுக்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். இந்த சம்பவத்தை இது ஒரு எதேர்ச்சியான சம்பவம் இல்லாவிட்டால் இது தற்செயலாக நடந்த விவரமாக அவர்கள் கவனிக்கவில்லை. காரணம், இதுல பல பேருடைய கரங்கள் உள்ளுக்குள்ள இருப்பதாகவும் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு பல பேர் துணை நின்றதாகவும் சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அப்படி வளப்படுத்த வரி படுத்தினாலும் உடனடியாக அந்த வரி வருமானத்தை இலங்கைக்குள்ள கொண்டு வருவது கடினம். அது ஒரு கடினமான காலத்துக்கு பிற்பாடுதான் இந்த விஷயங்கள் நடைபெறும் என்று பொருளியல் பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் பௌத்தர்கள் மத்தியில் பிரிவினைவாத செயற்பாடுகளை தூண்ட முயற்சி செய்வதாக ஓமல்பி சோபித தேரர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை நேற்று கொழும்புல இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கருத்து சொல்கின்ற நேரத்தில் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தை அவதானிக்கின்ற நேரம், பௌத்தர்களுக்கிடையே பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கான செயற்பாடுகள் என்பது பரப்பப்பட்டு வருவதாகவும் இந்த செயற்பாடுகளை புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் தான் செய்து வருகிறது, அதுக்கான பல நிதி உதவிகளை அவர்கள் வழங்கி கொண்டு வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் சில கட்டுக்கதைகளை நம்பி பௌத்த மதம் சார்ந்த நம்பிக்கையை உடைக்க மாட்டார்கள் என்ற விடயமும், எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கும் செயற்பாடாக பௌத்த மதம் இருப்பதாகவும், பௌத்த மதம் சார்ந்து பரப்பப்படுகின்ற பிழையான கதைகளை கட்டுக்கதைகளை நம்புகின்ற பட்சத்துல பௌத்த சமயத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த மகாவம்சம் தீவ வம்சம் போன்றிருக்கின்ற விடயங்கள் இல்லாமல் போக வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், அதே தருணத்துல இதெல்லாம் பொய்யாகி போய்விடுமாக இருந்தால் இலங்கையினுடைய பூர்வகுடி சிங்கள மக்கள் என்பதும் இல்லாமல் போய்விடும் என்பது போல பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். இவர் சொன்னதனுடைய சாராம்சம், இந்த சிங்கள பௌத்தர்களுக்கு இடையிலே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள்ல முழுக்க முழுக்க தமிழ் அமைப்புகள், புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் ஈடுபட்டு வருவதாகவும், இந்த இதுக்காக ஒரு புத்தகம் அடிப்பதற்கான முயற்சிகளுக்கு நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும், அதே போல கல்கிரிய பகுதியில ஒரு குடியேற்றம் அமைக்கப்படுகிறது, அந்த குடியேற்றத்துக்கான நிதி உதவியை அவர்கள் வழங்கி கொண்டு வருகிறார்கள், அதற்கான தகுந்த ஆதாரங்களும் தங்களிடம் இருப்பதாக இவர் சொல்லி இருக்கிறார். எனவே ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்துல கண்டிப்பாக இனங்களுக்கு இடையில முருகலை தோற்றுவிக்கின்ற இலங்கையை பொறுத்தவரையில இருக்குது. ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து சொல்லி இருக்கின்றார். இனி வருகின்ற நாட்கள்ல இது பற்றியிருக்கின்ற சரியான நடவடிக்கைகளை சட்ட ஏற்பாடுகள் அடிப்படையில் எடுப்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கையில தொடர்ச்சியாக பெய்து வந்த இந்த கனமழை காரணமாக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில மீண்டும் இன்றைய நாளில் இருந்து மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை அவதானிய மையம் சொல்லியிருக்கிறது. இதுல மிக முக்கியமாக காலி, மாத்தறை மாவட்டங்கள்ல சில பிரதேசங்கள்ல இன்றைய தினத்திலிருந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும், நாட்டில் இருக்கின்ற பிற பிரதேசங்கள்ல ஆங்காங்கே மழை பெய்யறதுக்கும் சில இடங்கள்ல சீரான வானிலை நிலவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் இலங்கையில் சூழ இருக்கின்ற பெருமளவான கடல் பிரதேசங்களின் காற்றின் வேகம் என்பது மணித்தியாலத்துக்கு அதிக அளவில் பதிவு செய்யப்படும் என்பதாகவும், அதே சமயத்துல நாட்டை சூழ இருக்கின்ற எல்லா கடல் பிரதேசங்களிலும் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த காற்று வீசும். அதிலும் புத்தளத்திலிருந்து காங்கேசன் துறை ஊடாக திருவோணமலை வரையிலான அந்த கடல் பிரதேசத்துக்கு மணித்தியாலத்துக்கு
60 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமாக இந்த கடல் தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் காலநிலையில் அவதானம் செலுத்திக் கொள்ளுங்கள். காற்று அதிகமாக இருக்கின்ற காலப்பகுதியிலும் கடலுக்கு செல்லாமல் இருப்பது மிக முக்கியமான விஷயம். எனவே அவதானத்தோடு இருந்து கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த காலப்பகுதியிலும் ஏற்படுகின்ற உடல்நல கோளாறுகள், இந்த காய்ச்சல், இதர மழை காலங்களில் ஏற்படுகின்ற சளி போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால் சரியான முறையை மருத்துவரை நாட சொல்லி அறிவுறுத்தல் என்பது சுகாதாரத்துறையினால் விடுக்கப்படுகிறது. ஏனென்றால் பல பிரதேசங்களில் வெள்ள நீர் என்பது வற்றாமல் அப்படியே தேங்கி நிற்பதன் மூலமாக நிறைய தொற்று நோய்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வீடுகளில் இருக்கின்ற குழந்தைகள் உட்பட அத்தனை பேரையும் பாதுகாப்பாக இருக்க சொல்லியும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சமரசம்பத் தசாநாயக மீது 500 லட்சம் ரூபாய் நட்டஈட்டு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு எஸ்.ஏ. அபேஸ்ரீ என்பவரால் தொடக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த ஆண்டை பொறுத்தவரையில இவர் பணியாற்றிய, அதாவது எப்பேவல போஸ்ட்பெய்ட் நிறுவனத்தில அபேஸ்ரீ என்ற நபர் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார். அந்த நேரத்தில் அவரோடு வேலை சென்ற மற்ற ஒரு அதிகாரியோடு தகராறு ஏற்பட்டு அவரை தாக்கியதாக சொல்லப்பட்டு அந்த இடத்துக்கு விஜயம் செய்த இந்த குறித்த ராஜாங்க அமைச்சர் அதுக்கு பிற்பாடு அந்த கள விவரங்கள் எல்லாம் ஆராய்ந்ததுக்கு பிறகு அபேஸ்ரீ அவர்களை பணியிடை நீக்கம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு பிற்பாடுதான் குறித்த நபர் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்குல அவர் மீது சுமத்தப்பட்டதாவது அவர் தாக்குதல் நடத்தியதாகவும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிற விஷயம் என்பது திட்டமிட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்பதோடு குறித்த அமைச்சர் ஊடகங்களுக்கு முன்பாக பொய்யான அறிக்கைகளை வழங்கியதாகவும் அதே நேரத்தில் நிறுவன ஊழியரை தாக்கியதாக சொல்லப்படுகிற விடயம் என்பது பிழையான விடயம். அதே போல நிறுவன ஊழியர்களுக்கு முன்பாக தன்னை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி நடந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு முன்பாக தன்னை அவமானப்படுத்தியதாகவும் சொல்லித்தான் இந்த வழக்கை கொழும்புல போட்டிருக்கிறார். எனவே அவர் இந்த வழக்கு சார்ந்து தொடர்ந்ததுக்கு பிற்பாடு தனக்கு இந்த சம்பவம் தொடர்பாக நட்டஈடு கோரியிருக்கிறார். அந்த நட்டஈட்டு தொகைதான் 500 லட்சம் ரூபாய் நட்டஈட்டு தொகை என்பதை கோரியிருக்கிறார். இந்த வழக்கு என்பது இப்போது நீதிமன்றத்தில் இருக்கின்றது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் என்பது கண்டிப்பாக நிறுத்தப்படும் என்பதை தற்போது கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இவர் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுகின்ற சலுகைகள் தொடர்பாக சில விடயங்கள் பேசியிருந்தார். அந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுகின்ற சம்பளம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, கண்டிப்பாக வழங்கப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டிய எந்த அவசியம் கிடையாது, அது ரத்து செய்யப்படும் என்பதாகவும் அவர் சொல்லி. அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியில அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கின்ற எந்த ஒரு அமைச்சர்களும் அமைச்சரவை இல்லங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய இல்லங்கள் தற்போது அரசு வசப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு அமைச்சர்களும் அந்த இல்லங்களை பெற்றுக்கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று மறுத்திருக்கின்றார்கள். ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற உத்தியோகபூர்வ இல்லம் என்பது நாடாளுமன்றம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படும். எவ்வாறாக இருந்தாலும் தேவையற்ற சலுகைகளை தங்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் சரி அமைச்சர்களும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் சரியான முறையில் அவதானிக்கப்படுத்தி அதை வளப்படுத்துவதற்கு தாங்கள் முன்னின்று செயற்பட போவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். தற்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் பல சலுகைகள் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல அவர்கள் கொஞ்சம் சமரசத்தோடு இருக்கின்றார்கள். அதே தருணத்தில் ஒரு சில அமைச்சர்கள் தாங்கள் சம்பளம் இல்லாமல் கடமையாற்றி போவதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் 5 வருடத்துக்கு இது எவ்வளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் என்பது கேள்வி. ஆனால் சம்பளம் என்பது அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிற சலுகைகள் என்பது பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல இவர் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். தங்களுக்கு அமைச்சராக வந்ததன் பிற்பாடு அவர்களால் ஒரு 3 பயன்படுத்த முடியும், அது எங்களுக்கு தேவையில்லாத செலவு என்பதாக தாங்கள் பயன்படுத்தவில்லை என்ற விடயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே அரசாங்கம் பயன்படுத்திய இந்த வாகனங்களை ஏலத்தில் விடப்படுவதாக அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விடயம் சார்ந்து உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைய நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.